ஓகே. இப்போ தம்பதிகள் வந்து இந்த தாம்பத்திய தள்ளி போடுற ஒரு விஷயங்கள் வந்து இப்போ இயல்பாகவே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? பொதுவாக முக்கியமான காரணங்கள் இல்லாமல் நீங்கள் கல்யாணம் ஆன பிறகு குழந்தை பிறக்கிறத தள்ளி போட வேண்டாம். இப்போ நீங்கள் பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ண போகிறேன், இல்லை ஒரு ஐபிஎஸ் எக்ஸாம் எழுத போகிறேன், இல்லை ஏதோ ஒரு எக்ஸாம் இருக்குது அதை முடிச்சாகணும், இந்த மாதிரி ஒரு முக்கியமான படிச்சுட்டு இருக்காங்க, பிஎஸ்சி பாதியிலே அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, பரீட்சை இன்னும் 6 மாதத்தில் இருக்குது, அப்போ கர்ப்பமாகாமல் இருக்கலாம். ரொம்ப தேவையில்லாமல் ஒரு 28-30 வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஒரு 2-3 வருஷம் தள்ளி போடுறதெல்லாம் சிக்கலை உருவாக்கும். ஏன்னா நீங்கள் நினச்சப்போ டக்குன்னு பொம்மையை வாங்குகிற மாதிரி வாங்கிட முடியாது குழந்தைய. நீங்கள் அப்போ முயற்சி பண்ணும்போது கருத்தரிக்கலைன்னா சில நேரம் என்ன தப்பு நடந்தோம்னா, கல்யாணம் பண்ணி இவங்க கர்ப்பமாகிடுவாங்க, போய் கலைச்சிருவாங்க. பின்னால் ஒரு 3 வருஷம் கழித்து இவங்க ட்ரை பண்ணும்போது குழந்தைய பிறக்காது. இவங்களுக்கு இருக்கிற குற்ற உணர்ச்சி வேறு யாருக்கும் வராது. கடவுள் கொடுத்தது நம்ம கலைச்சிட்டோம், கடவுள் நம்மளை பழி வாங்குறாருன்ற லெவலுக்கு இவங்க இறங்கிடுவாங்க. நாங்களாம் இங்கே வந்தாங்கன்னா நாங்கள் அதை பண்ணாதீங்கன்னு கன்வின்ஸ் பண்ணி திரும்ப பேசுவோம். ஏன்னா நீங்கள் நினைக்கிறப்போ டக்குன்னு கருத்தரிக்க முடியாது, நீங்கள் குற்ற உணர்வுக்குள்ளே போய் மாட்டிக்குவீங்க. நம்ம அன்றைக்கி என்ன நடந்தது அதை நம்ம கெடுத்துட்டோம், இன்றைக்கி அதனால் தண்டனை கொடுக்குறாரு கடவுள், இல்லையா தண்டனை தான் இது அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிருவாங்க.